ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் பாப்பாக்காக ஒன்று ட்ரா பண்ணிகிட்ருந்தேன். என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் பாப்பா இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கா. அது என்னன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். எனக்கு ட்ரா பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி பாப்பா கேட்கும்போதெல்லாம் எல்லாத்தையும் சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணணுன்றதுக்காக நான் வந்து எல்லாத்தையுமே வரைஞ்சி காமிப்பேன். புக்கில் இல்லை அந்த மாதிரிலாம் வரைஞ்சி காமிப்பேன். சரி கொஞ்சம் செவுத்துலலாம் வரைஞ்சி வைக்கலாம். அப்போ நல்லா ஐடென்டிஃபை பண்ணுவாங்கள்ல அப்படின்னு சொல்லி தான் பெட்ரூமில் ஹால்லலாம் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை கேட்டனால சரி இன்னும் யானை எல்லாம் கேட்டிருந்தா. அதெல்லாம் நான் முன்னாடியே வரைஞ்சிட்டேன். யானை, கவ், அப்புறம் பவ் எல்லாமே வரைஞ்சி கொடுத்துருந்தேன். எப்போவுமே அதுக்கிட்ட போய் நின்றுக்குவாங்க. இதோ இப்படி தான் நின்றுக்குவா. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஈவினிங் கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போவேன் அவளை. வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போவேன். இல்லை சில டைம் சைக்கிள் உட்கார வச்சு தள்ளிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இங்கே வெளியே நிறையா குட்டீஸ்லாம் விளையாடுவாங்க. அதனால சரி இவளும் போவா. அப்படியே ஜாலியாக இருந்துட்டு வந்துடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஈவினிங் வெளியே போகலான்னு சொல்லிவிட்டு அப்படியே தள்ளிட்டு போயிட்டுருந்தேன். அப்புறம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க. பக்கத்து காம்பவுண்டில் பார்த்தீங்களா பப்பாளி மரம். சரி கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தா அவ்வளோ காய் இதாக விட்டுருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ காய் விடலாம் பெருசு பெருசாக இருக்குதுங்க. இதில் பார்க்குறக்கு சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே நேரில் பார்க்குறக்கு எல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு. சரி எப்படியாவது அதை ஆட்டி போடணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். சரின்னு சொல்லி பக்கத்துலேயே சேர் இருந்துச்சு, ஏறி போட்டு எடுத்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மாவு அரைக்கிறதுலாம் கொஞ்சம் இருந்துச்சு. மாவுலாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு பாப்பாவை நான் சீக்கிரமாகவே ஈவினிங் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அதனால் கொக்கோ கூட பேசல, விளையாடல. அதனால வந்ததுக்கப்புறம் கொக்கோ கிட்டேயே தான் இருந்தா. அதோ இப்படியே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்க. இப்போ நான் பப்பாளி காய் எடுத்துகிட்டு வந்தேன்ல, அந்த பப்பாளி காய் எதுக்காக எடுத்தேன்னா, டூட்டி ஃப்ரூட்டி செய்யலான்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இந்த பப்பாளி காயை வந்து நல்லா காயாக எடுத்துக்கோங்க. இந்த டூட்டி ஃப்ரூட்டியை எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.